ஒரு பெரிய ஜோதி ஒண்ணு கண்ணை பளிக்குது பளிச்சுன்னு. ஜோதி அழகான குழந்தை, தங்க வேத்துன்னு இருக்கு. ஸ்வர்ண விக்கிரகம் போல தக தக தகன்னு குழந்தை, நல்ல உருண்டையான முகம், துரு துருன்னு பார்வை, எடுப்பான மூக்கு, கோவைப்பழம் போல உதடு. பெண் குழந்தை கழுக்களுக்குன்னு சிரிக்கிறதாம், பார்த்தாலே ஆசையா இருக்கு. கரி கரி கரின்னு. இந்த மண்டக்கிற்கு யாருன்னு தெரியாம சரியான ரவுடி பொம்பளையா இருக்காங்க. திருச்சியில கோர்ட் கேம்பஸ்குள்ளார ஒரு பேங்க் இருக்கு, ஐஓபி பேங்க். அந்த பேங்க் கேம்பஸ்குள்ள உள்ள பேங்க்குள்ள வந்து உட்காந்துக்கிட்டு போக மாட்டேன்னு ஒரே வம்புகளுக்கு பண்ணி அங்க எல்லாரும் காலையில விழுந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. என்ன வச்சுக்கோங்க என்ன வச்சுக்கோங்கன்னு. யாரோ கிட்டன்ஸோட சேர்த்து மதர் கேட்ட அபாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க. கிட்டன்ஸ் எல்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியல, எல்லாத்தையும் தொலைச்சிட்டு வந்து வெளியே கொண்டு எல்லாரையும் அடிச்சிட்டு இருக்கா. வீட்டுல இருக்கிற எல்லா சின்ன பிள்ளைங்களையும் உருன்னு அடிக்கிறா போட்டு. ஆனா எங்களெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேங்க, ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கா. ஹியூமன் கான்டாக்ட்ல இருக்கணுமா. இந்த டாகு இன்னும் ஒரு 4-5 எங்கள் வீட்டில் டெய்லி வந்து சாப்பிடுவாங்க. டாகுனா அப்படி பயப்படுது. அது இருக்குன்ட்டு வெளியில் போகிறேன், ஆனால் நாய் இருக்கு, நாய் விரட்டி விடு வந்து உட்காந்துருக்கு. நாய் இருக்குல்ல வெளியில், அதுக்கே அப்படி முடியெல்லாம் தூக்கிக்கிட்டு அந்த டாகு சண்டை போவோம். சின்ன பிள்ளைங்க அத்தனையும் போட்டு அடிக்குது, எதுக்கு தான் அடிக்குதுன்னு தெரில. இது போண்டா மூஞ்சிக்கு இதே வேலை. அதுவாக இஷ்டப்படுறப்ப அதுவே வந்து நம்ம மடியில் உட்காந்துக்கும், கூட படுத்துக்கும். அப்புறமா போகும்போது ஒரு காட்டு காட்டிட்டு போயிடும். ஓங்கி 2 அடிச்சுட்டு எங்கேயாவது கீறி விட்டுட்டு கடிச்சு வச்சுட்டு போயிடும். இதுக்கு இதான் வேலை. பாண்டாவோட வாழ்க்கை ரொம்ப இனிமையாக போயிட்டுருக்கு. மீன் மார்க்கெட் சோயா நறுக்கு நறுக்குன்னு கடிக்குது, மூஞ்சி மேலே ஏறி படுத்துக்குது, கழுத்துக்குள்ளே படுத்து தூங்குது. அடி விழுந்துச்சு. முன்னா திடீர்னு என்ன இருந்திருந்து அவ்வளோ போட்டு பாண்டாவை செம்மையாக அடிச்சிருவான். நல்லா அடி விழுந்துச்சு, வாங்கிட்டு கிடப்பான். இந்த பப்பி அந்த கழுத்தில் காயமாயிட்டு ரெஸ்கியூ பண்ணி கொடுத்தாங்கள்ல, அந்த பப்பி இது. குட்டி பீன்ஸு அது கூடயே போய் உட்காந்துருப்பான். அந்த குட்டி பீன்ஸை காணோன்னா இந்த பப்பி வந்து தேடிட்டு வந்து விளையாட கூப்பிடுவான். எனக்கு காயெல்லாம் நல்லா கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு, இப்போ நல்லா வளர்ந்துட்டான். இதுங்க எல்லாம் அந்த டாகை இருக்கவே விட மாட்டேங்குதுங்க. இப்போ அவன் வெளியில் தான் போர்ட்டிக்கோவில் தான் இருக்கான், மாடிப்படி கீழே இருந்துக்கிறான். குட்டி பீன்ஸ் எல்லாம் நாய்க்கும் பயப்பட மாட்டான், பேய்க்கும் பயப்பட மாட்டான். பெரிய டாக் இருந்தாலும் பரவாயில்லன்னு எனக்கு என்னாலும் போகிறான் மண்டக்ராக்கு மாதிரி. நாய் கடிச்சிருமோன்னு எங்களுக்கு பயமாக இருக்குது. திடீர்னு இறங்கி கேட்டில் இறங்கி போயிட்டே இருக்கான். தங்கமயில சாப்பிட்றாங்களா சாமி? அது என்னடி மூஞ்சி இது? அழகு 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 என் சாமி. இவங்க இது என்னடி வாய் இது? ஐயோ கடவுளே. வா தொடைப்போம். போதுமாடி, இன்னும் தண்ணி வச்சு இன்னும் விட்டு குழப்பி வச்சிருக்கு. பெரிய தொட்டியில் தான் தண்ணி வைக்கணும் அதுக்கு. இதில் நீச்சல் அடிக்கலடி. எவ்வளவு கொட்டி இருக்கப்பா கீழே. என்னப்பா நீ?